முதல்ல 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இந்த 3 வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். முதலாவதாக தேவன் நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். முதலாவது, அவர் நம்மை நம்முடைய சூழ்நிலைகளை அவர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் வியாதிகளில் இருக்கிற பொழுது, நாம் வேதனைகளில் இருக்கிற பொழுது, நாம் பயந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற பொழுது, நம்முடைய தேவன் முதலாவதாக நம்மை இரக்கத்தோடும் பிரியத்தோடும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் எருசலேமிலிருந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் முதலாவது அவர்கள் மேல் அவர்களை நீக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எவ்விதமான ஒரு சிறுமையிலேயோ கண்ணீரிலேயோ இருக்கும் பொழுது, உங்களை குறித்து மனிதர்கள் நினையாமல் இருந்திருக்கலாம். மனிதர்கள் உங்களை குறித்து, ஐயோ இதில் கஷ்டத்தில் இருக்கிறார்களே, இதிலிருந்து அவங்க வெளியே வரணும், விடுதலையாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களாய் விருது வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை மீண்டும் என்னுடைய சுயதேசத்தை கொண்டு வர வேண்டும், என்னுடைய பாதத்துக்கு கொண்டு வர வேண்டும். என்னை விட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், நான் அவர்களை சிதறடித்தேன். நான் எப்படி என் கோபத்திலே அவர்களை நான் சிதறடித்தேனோ அதே போல நான் இப்பொழுது என்னுடைய இரக்கத்தினாலே அவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி தம்முடைய ஜனத்தின் மீது அவர் இரக்கம் வைக்கின்றார். அல்லேலூயா. அவர் தம்முடைய கோபத்தில் தானே அவர் தம்முடைய ஜனங்களை சிதறடித்தார். அதே கோபத்தை நான் எப்பொழுது வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன். அந்த ஜனங்களுக்கு இப்பொழுது நான் எப்படி கோபத்தில் அவர்களை சிதறடித்தேனோ அதே போல நான் இப்பொழுது இரக்கத்திலே அவர்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அதுதான் காணிக்கிறது. முதல் அந்த 2வது வசனம் அவிதமாக சொன்ன வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை மீட்பதில்லை, உங்களை கூட்டி சேர்ப்பதில்லை, அவரை தம்முடைய சமூகத்திலே கொண்டு வருவதில்லை. மீண்டும் நாம் கொண்டு வருவோம். செகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அதை நாம் பார்க்கும் பொழுது, ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமுமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எவ்விதமாக அடுத்தபடியாக நாம் இங்கே கவனிக்கும் பொழுது, அவர் கூட்டி சேர்க்கிறதான, அவர் சிதறடித்த தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கின்றார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவர்களை தமக்கு பிரியமுள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார், டிரான்ஸ்ஃபர் பண்றார், மாற்றுகிறார். அதான் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் சீயோனிடத்திலே திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். நம்முடைய பரலோக இறைவன், பரலோக ஆண்டவர் நம் நடுவிலே அவர் வாசம் சொல்றாங்க. கர்த்தர் நம்ம நடுவிலே இருந்தா இவைகளெல்லாம் நமக்கு நடப்பானே. தேவன் அவரை விட்டு போய்விட்டார், விலகிவிட்டார். தேவன் அவரை விட்டு விட்டார். தேவன் அவர்களோடு இல்லை. தேவன் அவரை விட்டு விலகினார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் நமக்குள் நம்மோடு இருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் அவர்களை மாற்றுகின்றார். எப்படி மாற்றுகின்றார்?
அவர்கள் சத்திய நகரம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படுவார்கள். தான் சொல்லப்படுகிறது. எந்த பிள்ளைகள் தன் அக்கிரமத்தில் விழுந்தார்கள், பாவங்களில் விழுந்தார்கள், துன்மார்க்கத்தில் விழுந்தார்கள் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை சேரடித்து சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தாரோ, வியாதிக்கு ஒப்பு கொடுத்தாரோ, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, சிறைப்பட்டு போக ஒப்பு கொடுத்தாரோ, ஆனால் அதே தேவன் அந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபித்தார்களா என்று தெரியாது, அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள் என்று தெரியாது, ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவரே மனதுருகி அவர்களை அவிழ்த்து தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நான் எப்படி அவர்களை வைராக்கியம் பண்ணனோ அதே போல அவர்களை இறக்க வைத்து நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சேர்த்துக் கொள்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார், நான் அவரோடு நடுவிலே வாசம் பண்ணுவேன். எவ்வளவு பாவியும் அந்த பாவியை மாற்றுகிற அந்த பிரசன்னம், தேவ சமூகம் நம்மளோடு இருக்கும் பொழுது அந்த வேலை நடக்கும். அது ஒரு ப்ராசஸ். பரிசுத்தம் என்பது ஒரு நாள் அடைந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. அது ஒரு ப்ராசஸ், பல வருஷமாக நடக்கிற ஒரு வேலை. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே சத்தியம் இருக்கும் பொழுது, உங்கள் நடுவிலே தேவன் வாசம் பண்ணும் பொழுது, அந்த பரிசுத்தம் என்பது ஒரு ப்ராசஸ், அது ஒரு செயலாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் அவர்களை சிதறடித்த தேசத்திலிருந்து அவர் தம்மிடத்திலே கூட்டி சேர்க்கிறார். கூட்டி சேர்த்த பிற்பாடு அவர்களை அவர் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் நடுவிலே வாசம் பண்ணி அவர்களை எப்படி அடைகிறார்? சத்திய நகரம் என்றும் அவருடைய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். அல்லேலூயா. சத்திய நகரம், பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும். ஆங்கில வேதத்தில் 2 விதமாக பயன்படுத்துகிறார். The city of truth, the city of faith. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிட்டி ஆஃப் ட்ரூத்தாக, ஒரு சிட்டி ஆஃப் ஃபெய்த்ஃபுல்லாக தேவன் அவருடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நீங்க எவ்விதமாக உங்களுடைய தூர வாழ்வை இருந்தது என்று நமக்கு தெரியும். அவரை விட்டு விலகி சென்ற பொழுது நீங்க எவ்வளவு மோசமாக இருந்திருப்பீர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய பக்கத்திலே கொண்டு வந்து அவர் நம்மிடையே வாசம் செய்து நம்மை எவ்விதமான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நடத்தி நம்மை சோத்திரம் சத்திய நகரம் என்று நம்மை அழைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். ரினிவல், டிரான்ஸ்ஃபார்ம், நம்மளை ஒரு புதுப்பிக்கிற, ஒரு உருமாற்றுகின்ற ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே நாம் எவ்வளவாய் தூரமாக இருக்கிறோம், எவ்வளவாய் தேவனிடத்திலே நம்முடைய பாதத்தில் வருகிறோமோ, அவருடைய பிரசனம் இருக்கிற இடத்தில் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோமோ, அவ்விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை சத்திய நகரமாகவும் பரிசுத்த பர்வதமாகவும் மாற்றுகின்றார். அல்லேலூயா. பரிசுத்தம் அழைக்கப்படுவாய், நீ விதமாக அழைக்கப்படுவாய். ஏத்தலை விதமாக நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். நீங்க 21வது வசனத்துக்கு 26வது வசனத்துக்குள்ள வித்தியாசம் கவனிங்க. 21வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அது நியாயம் நிறைந்திருந்தது, நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதிலே குடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதில் குடிகள் கொலைபாதகர். அல்லேலூயா. ஆனால் அதை நீங்கள் 26வது வசனத்தை நீங்க கவனிக்கும் பொழுது 26 நீங்க கவனிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் நியாயாதிபதிகள் முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் நித்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய்.
அல்லேலூயா. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தேவன் எப்படி உருவாக்குகிறார் இந்த கவனிங்க. நாம் இந்த பூமியில விசேஷ ஞானம் உள்ளவர்கள், விசேஷ கைத்திறமை உள்ளவர்கள், ஒரு ஓவியமானாலும் ஒரு சிற்பமானாலும் வேற எந்த ஒரு அலங்காரமான எந்த காரியங்களும் அவர்களால் உருவாக்க முடிகிறது. ஆனால் மனித வாழ்க்கையை ஒரு நல்ல சுபாவங்களுக்குள்ளாக, ஒரு நல்ல மற்றவங்க பாராட்டத்தக்கதாக ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு நற்குணங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்த சீனி பார்க்கிற பார்வையில் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். நம் வாயில பேசுகிற வார்த்தைகளிலே ஒரு நீதிகள் வர வேண்டும், பரிசுத்தம் வர வேண்டும். நாம் எந்த தவறான எண்ணங்களுக்கு நம் மனதை ஆளுகை செய்யாதபடிக்கு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தேவனுக்கு முடிவராக வாழ வேண்டும் என்று அதுக்காக நாட்டை விட்டு தூரத்தை விட்டு போய் எங்கே போய் உட்கார்ந்தாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்குள்ள வந்தாரு, உலகத்துக்குள்ள வந்தாரு, ஜனங்களுக்குள்ள வாழ்ந்தாரு. ஜனங்களுக்குள்ள தான் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். ஜனங்களுக்குள்ள வாழ்ந்துதான் அவர் பரிசுத்தர் என்று பாராட்டப்பட்டார், பேசப்பட்டார். தவிர ஜனங்களை விட்டு எங்கேயோ போய் தனியை உட்கார்ந்துக்கிட்டு தன்னை யாருமே இல்லாத அந்த காட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நாம் பரிசுத்தம் என்று சொல்வதில்லை, எந்த அர்த்தம் இல்லை. அப்போ அந்த மனக்கட்டுப்பாடு தேவன் கொடுக்கிறார். அந்த பாவத்தை கூட வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வெறுப்பு தேவன் கொடுக்கிறார். அநீதியான எந்த காரியங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஆளுமை வல்லமையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனால் அதான் சொல்றோம். நாம் நம் நடுவிலே இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். 21 3ஆம் முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் வந்தார். அந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வந்து அவர் தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார், தம்முடைய உண்மையை வெளிப்படுத்தினார், தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவரே சத்திய நகரம், அவரே பரிசுத்த பர்வதம். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுடைய என்னை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது அன்னைக்கு வந்தது போல நானும் இப்பொழுது ஆவிக்குரிய நிலையில உங்கள் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ணினால் நீங்கள் சத்திய நகரமாகவும் பரிசுத்த பர்வதமாகவும் அழைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதி விதமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Jerusalem shall be called the city of truth, the mountain of the Lord of the host, the holy mountain. தேவன் நம்மை எவ்விதமாக படைக்கிறார், உருவாக்குகிறார். படைக்கிறது என்பது ஒரு செகண்ட்ல, ஒரு இமைப்பொழுதுல அது நடந்து விடுகிற ஒரு காரியம். ஆனால் உருவாக்கப்படுவது என்பது அதுக்கு அல்லேலூயா டைம் எடுத்துக் கொள்ளுகிற, வருஷம் எடுத்துக் கொள்ளுகிற, அதுதான் ப்ராசஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பஞ்சு ஒரு துணியாக மாறுவதற்கு எத்தனை ப்ராசஸ் போகும் இருக்கிறது. அதுதான் ப்ராசஸ் இல்லை என்று சொல்லி வைக்கிறார். அல்லேலூயா. அது நூலாக திரிக்கிற ஒரு காரியம். அது அது பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் இப்போ நான் வருஷம் அது 10 பதினஞ்சு எத்தனையோ ப்ராசஸ்க்குள்ள போய் தான் துணியாக வரும். அதே போலதான் நம்மை அந்த சத்திய நகரமாகவும் அந்த பரிசுத்த பர்வதமாகவும் தேவனை அழைப்பதற்கு நாம் ப்ராசஸ்க்குள்ளாக சென்று நாம் விதமாக அழைக்கப்படுகிற அந்த நிலையில நாம் உருவாக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. எவ்வளவு பேர் தவறு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, சபைக்கு வராங்க, இது போறாங்க, சபைக்கு வராங்க, போறாங்க. ஆண்டவர் அழகா சொல்றாங்க, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நன்றாக வாழ்ந்தால் என்ன? எடுத்து வாசித்து பார்ப்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். பிரசங்கி காரியத்தின் கடைத்தொகை என்று சொல்லும்போது நீங்கள் 12ஆம் அதிகாரம் கடைசிக்கு வருவாங்க. அது 11வது வசனம், 12, 13. காரியத்தின்
கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலிருந்த கடமை. இதுதான் காரியத்தின் கடைத்தொகை என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய பிஹேவியரை, நம்முடைய குணங்களை, நம்முடைய பார்வையை, நம்முடைய பேச்சை, நம்முடைய நடக்கையை, அல்லேலூயா, அதுதான் ப்ராசஸ். அது தேவ பிரசன்னத்தினாலே, தேவ வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, the presence of God, the holy presence, Holy Spirit presence, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், அவைதான் நம்மை மாற்றும். அல்லேலூயா. அதே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி பரிசுத்த ஸ்தலத்தில் போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டு அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமாய் இருந்த துன்மார்க்கர். துன்மார்க்கன் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் வழி. துன்மார்க்கம் என்றால் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கம் என்றால் ஒரு நல்ல மார்க்கத்தை விட்டு தவறான வழியிலே நடப்பதுதான் துன்மார்க்கம். மார்க்கம் என்பது ஒரு பாதை, ஒரு வழி என்று அர்த்தம். ஆகவே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு போக்கும் வரவுமாக இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் எவ்விதமாக ஒரு ஸ்தோத்திரம் இருப்பார்கள். ஏன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் மாற்றப்படவில்லை? ஏன் அந்த தேவன் அவரோடு கூட வாசம் பண்ணினால் கர்த்தர் இப்படி சர்வி கால்டு இந்த சிட்டி ஆஃப் ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கணுமே? ஏன் அவர்கள் மாறவில்லை? ஏன் மாற்றம் அடையவில்லை? ஏன் அந்த ப்ராசஸ் அவங்க கூட நடக்கல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க வேண்டும். ஆபத்து காலங்களில் இருக்கிறோம், விபத்து நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். கொரோனா என்ற எத்தனையோ பேர் இன்னைக்கு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலங்களில் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பூமியிலே மரித்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிற அந்த நித்திய பரலோகத்துக்குள்ளே செல்வதற்கு நம் ஆத்மாவை தகுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தேவரே, என் ஆத்மாவை பாதாளத்திலே விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டார். என் ஆத்மா பாதாளம் என்ற அந்த நரகத்துக்கு சென்று விடாதபடி, பாதாளத்திலே நிறைய பகுதி இருக்கிறது. அது ஒரு சத்தியம். பாதாளம், அகால, அகதால, பாதாளம். புறம்பான ஏழு 3 பகுதி இருக்கிறது. நரகத்திலே 3 பகுதி இருக்கிறது. அல்லேலூயா. மரணம், பாதாளம், அக்னி கடல். பரலோகத்தில் 3 பகுதி இருக்கிறது. சீயோன், எருசலேம், புதிய பூமி. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த சத்தியத்துக்குள்ளாக வேதத்தை நீங்க வாசிக்க நல்லா கவனிக்கும். கேட்டு போறதுக்காக வேதத்துல இந்த சத்தியத்தை குறித்து ஒரு வசனங்களை வாசிக்கலாம். முதலாவதாக சத்தியத்தை குறித்தமான காரியங்கள்ல எரேமியா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே
தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். ஆமென். சத்தியத்தை தேடுகிற மனுஷன் உண்டோ? அப்படி சத்தியத்தை தேடுகிற மனுஷன் இருப்பார்கள் என்றால் அவருடைய தேசத்திலே தேடி நான் விசாரிப்பேன். அவர்களுக்கு சத்தியத்தை தேடுகிற மனிதர்களுக்கு நான் என்ன செய்வேன்? மன்னிப்பை கொடுப்பேன். I will give forgiveness. நான் மன்னிப்பை கொடுப்பேன். உன் பாவங்களுக்கான மன்னிப்பை கொடுப்பேன். உடைய மீறுதலுக்கான மன்னிப்பை கொடுப்பேன். அதான் சொல், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? தேடி விசாரிங்க. சத்தியம்னா என்னன்னு விசாரிங்க. அல்லேலூயா. சத்தியத்தை தேடுங்க. இயேசுவே அந்த சத்தியம், அவருடைய வார்த்தையே அவருடைய சத்தியம். சத்தியத்தை நாம் தேடுவோமானால் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன். அதான் சொல்லப்படுகிறது. அது வீதியிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். நீங்கள் சத்தியத்தை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் சத்தியத்தை தேடுகிறீர்களானால் உங்களுடைய பின்னான வாழ்க்கையினுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கின்றார். கிறிஸ்து என்ற அந்த பெரிய சூத்திரம், அந்த மிஷனுக்குள்ளாக ப்ராசஸ்க்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அவன் முந்தினதை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். முந்தினவதெல்லாம் மறக்கப்பட்டு போனது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையில தான் நாம் உருவாக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையில தான் நம்முடைய விசுவாசத்துல நாம் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு போதகர் ஒரு சகோதரி வீட்டுக்கு அடிக்கடி சென்று போயிட்டு வருவாராம். ஏற்ற வீட்டுக்காரங்களுக்கு அந்த பெண்ணை பற்றி தெரியும், அந்த சகோதரி பற்றி தெரியும், லேடிஸ் பற்றி. அவங்க தப்பான ஒரு பாவப்பட்ட விபச்சார வாழ்க்கை செய்கிறவங்க. ஆனால் இந்த பாஸ்டரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன், பயங்கர கோவம் அந்த பாஸ்டர் மேலே. அடிக்கடி அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க பயங்கர பாருங்க. ஆனால் ஒரு நாள் இவரும் மறிச்சிட்டாரு, அவங்களும் மறிச்சிட்டாங்க, அந்த எல்லாரும் மறிச்சிட்டாங்க. அவங்க மறிச்ச பிற்பாடு அவர் பார்த்தாங்க, அந்த யார் பாவப்பட்ட ஸ்திரீ மோசமான சொன்னாங்களோ அவங்க பருவத்தில் இருந்தாங்க. காரணம், இந்த போதகர் பாவம் செய்ய போகல, அந்த பாவிக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல போனார். அவர் சத்தியத்துக்குள்ளாக அவரை கொண்டு வந்தார். அவள் தன் பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்ட பொழுது அவளுடைய பறையவர்கள் எல்லாம் ஒழிந்து போன. அவள் சத்தியத்தை தேடின போது அவருடைய தேவன் மன்னிப்பு கொடுத்தார். அதான் நீங்க சொல்லப்படுறீங்க. சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அதை வீதிகளில் தேடுங்கள், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திருந்து பார்த்து விசாரித்து அதை வீதிகளில் தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் படிச்சு அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சத்தியத்தை தேடுங்கள், சத்தியத்தை தேடுங்கள். கடவுள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சுவார். இரண்டாவதாக நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? சத்தியத்தை கை கொண்டு வருகிற. அடுத்தது, சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு மன்னிப்பு தருவேன் என்றார். இந்த இடத்துல சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு உள்ளே பிரவேசிக்கும்படியாக வாசல்களை தருவார்கள். இது என்ன சொல்றது? ஆவிக்குரிய அர்த்தமா? அல்லேலூயா. வாசல் திறக்கப்படும்.
அடைபட்ட வாசல் திறக்கப்படும், ஆசீர்வாத வாசல் திறக்கப்படும். இறுதியாக சத்தியத்தை கை கொண்டு வருகிற உங்களுக்கு எனக்கும் நாம் தேவனிடத்தில் போகும்போது பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். இல்லையா? ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரு கைவிட்டாரு. யாரு கைவிட்டாரு? ஐயோ தட்டாங்க திறகலையே திறகலையே. யாருக்கு திறக்கல? துன்மார்க்கருக்கு, அக்கிரமக்காரருக்கு, பாவிகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவங்களுக்கு, தேவனை தேடாதவங்களுக்கு, சத்தியத்தை தேடாதவங்களுக்கு, சத்தியத்தை கை கொள்ளாதவர்களுக்கு தான் கர்த்தர் வாசல் அடைக்கிறார். தட்டினாலும் திறக்கிறது இல்லை. ஆனால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையில் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், நான் சீயோனிடத்திலே திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். நீங்கள் எடுக்கும் வேலை ஒரு மணி நேரம் பேசணும். இந்த அதிகாரமே ஒரு பெரிய தியான சத்தியம். ஹல்லேலூயா. எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. அதே அதிகாரம் தான், 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். முடிச்சிருக்கேன், டைம் ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ நேரமா? சகரியா 8:13. நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல உங்களை வீட்டு கொண்டு வந்து உங்களை என்னிடத்திலே கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து தூரத்திலிருந்து பல தேசத்திலிருந்து உங்களை கூட்டிட்டு என்கிட்ட கொண்டு வந்து நான் உங்க நடுவிலே வாசம் பண்ணி, அல்லேலூயா, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே எப்படி சாபமாக இருந்தீங்களோ அதே போல ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்தவங்க ஒரு நாளும் கெட்டவங்களெல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்கிற ஒரு பெரிய தேவை. சரித்திர லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை சரித்திர புஸ்தகமாகிய சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிட்ட வந்தவங்க ஒருவராயினும் குணமாகாம போனதில்லை, விடுதலையாகாம போனதில்லை, சந்தோஷம் அடைந்து சந்தோஷமாக சந்தோஷம் இல்லாமல் போனதில்லை. இயேசுகிட்ட வந்த அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் திரும்பி போனாங்க. சுவிசேஷத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தில் பல காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசுகிட்ட வந்தவங்க யாரும் வெறுமையாக திரும்பி போனதே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டு போனாங்க, அற்புதங்களை கண்டு போனாங்க, விடுதலை பெற்று போனாங்க, சுகத்தை பெற்று போனாங்க. துக்கமா வந்தவங்க சந்தோஷத்தோடு திரும்பி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்திற்கு திறமை. நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக எப்படியமாக இருந்தீர்களோ இருந்தது போலவே என்னிடத்தில் நீங்கள் வரும் பொழுது நான் உங்களை ஆசீர்வாதமாகவே நடத்துவேன். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்.